நீ வேற ரூட்ல தான் போற. டிவில உன்னையும் அவளையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னதும் அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? அவ இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொன்னல. எத்தனை நாளாச்சு சொல்லி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள அவளுக்கு அக்கறையா இயர்போன்ஸ் வாங்கி தர? ஆமா, ஹெட்போன் வாங்கி தரேன். எதுக்கு? அவங்க வயித்துல இருக்கிற நம்ம குழந்தை நல்லபடியா மியூசிக் கேட்கணுங்கிறதுக்காக. அது அந்த குழந்தையோட மன ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறதுனால. எதிர்காலத்துல நம்ம குழந்தை நல்லா பிரைட்டா ஷார்ப்பா இருக்கணும்ல. அதுக்கு போடுற விதை தான் இந்த ஹெட்போனை வாங்கி கொடுத்து அவங்கள மியூசிக் கேட்க வைக்கிறது. என் குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு நான் ஹெட்போன் வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, பாரதி மேல நான் காட்டுற அத்தனை அக்கறைக்கும் காரணம் நம்ம குழந்தை தான். நீ என் மேல முட்டாள்தனமா சந்தேகப்படுறன்றதுக்காக நானும் உன் பேச்சு கேட்டு பாரதியை விட்டு விலகி போனா அப்புறம் நீ சந்தேகப்படுறது சரின்னு ஆயிடும். பாரதிய நான் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறேன்னு ஆயிடும். அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் சரி, என் மனசாட்சிக்கு என்ன தெரியும். பாரதிக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்து தான் தீருவேன். நான் அவங்க மேல அப்படிதான் அக்கறை எடுத்துப்பேன். என் வழியில தேவையில்லாம குறுக்கிடாத, உனக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க. வயிறு வலிக்கும்ல அத்தை, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. இப்ப எனக்கு எதுவும் வேணாம் பவி. சாப்பிடுற மனநிலைமையில நான் இல்ல. இப்படி சொன்னா எப்படி அத்தை? நடமாடுறதுக்காவது உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணாமா? கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. பாரு, குழந்தை அழுது. ஓ, நீ போய் என்னன்னு பாரு. நான் பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன்.
நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ம், சரி சரி, நீ போ, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ம், ம், இங்க வச்சிருவா. ம். பொன்னி, உன் மனசெல்லாம் ஜெயில இருக்கிற உன் புருஷன் மேலதான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ சாப்பிடாம கொள்ளாம உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டா ராஜாராம் வெளியில வந்துருவானா? இங்க பாரு, இந்த நேரத்துல தான் நீ நல்லா இருக்கணும், தெம்பா இருக்கணும். நீ தானே ஏதாவது செஞ்சு ராஜாராம காப்பாத்தணும், ஏதாவது பண்ணணும், அப்பாவை காப்பாத்தணும்னு சூர்யாவும் துடியா துடிக்கதான் செய்யறான். ஆனா அவன் சின்ன பையன் பொன்னி, அவனுக்கு என்ன தெரியும்? வெளி உலகத்துல அவனுக்கு யார தெரியும்? பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரி உலக அறிவு சூர்யாவுக்கு இருக்குமா? இந்த சமயத்துல உன் தலையில எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நீ தான் ஏதாவது செஞ்சு ராஜாராம வெளியில கொண்டு வர பாக்கணுமா? இப்படியே சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. நல்லா யோசிச்சு ஏதாவது செய்ய பாரு பொன்னி. நடந்ததெல்லாம் மறந்துட்டு முதல்ல எந்திரிச்சு ஒரு வாய் சாப்பிடு. அவரை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழி இருக்கு? என்னால என்ன பண்ண முடியும்? பாரதி எப்படி பாத்துக்கிறீங்க? நல்லா நல்லா பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறேன். ஸ்வேதா வரலையா? இல்ல, நான் மட்டும் தனியா தான் வந்தேன். பரவாயில்லையே, தனியா வர அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அப்படியெல்லாம் இல்லைங்க, பெர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன். பெர்மிஷன் போட்டுட்டு வர அளவுக்கு என்ன அவசரம்? அவசரம்லாம் எதுவும் இல்ல. தோ இத கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஹே, வாவ், நல்லா இருக்கே. நான் கூட ஒன்னு புதுசா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆமா, நான் இது உங்ககிட்ட வேணும்னு கேட்கவே இல்லையே. ஏங்க, குங்குமப்பூலாம் நீங்க கேட்டா நான் வாங்கி கொடுத்தேன், அந்த மாதிரி தான் இதுவும். ஆமா, இப்ப இதுக்கு என்ன அவசரம்? அப்படி நான் நல்ல சாங்ஸ் எல்லாம் கேட்டா உங்க குழந்தைக்கு நல்லது, அதுக்கு தானே? ஆ, அதுவும் ஒரு ரீசன் தாங்க. சூப்பர் சாங் இல்ல? இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கும் பிடிக்கும். அப்புறம் என்ன, ஃபுல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சந்துரு வந்தாலே பாரதி அம்மா அடியோட மாறுறாங்களே. இந்த கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போல இருக்கே. சந்துரு, என்னடா இது, குழந்தைக்காக ஹெட்போன் வாங்கி கொடுத்தா இவ இஷ்டத்துக்கு லவ் சாங் எல்லாம் கேக்குறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ஒன்னு ரெண்டே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கேட்கலாமே. ஒன்னு ரெண்டு சாங் மட்டும் தானா? சரி, நான் ரெண்டாவது சாங்கும் கேக்குறேன், நீங்களும் கேளுங்க. ஐஷு, ஐஸ்வர்யா, ஐஷு. எவ்வளவுதான் புத்திக்கு உரைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி அனுப்பினாலும் திருந்தவே மாட்டீங்களா? சும்மா இப்படிலாம் இங்க வந்து வந்து அசிங்கப்பட்டாதான் உங்களுக்குலாம் நிம்மதியா?
உன் கூட என்ன சண்டை போடுறதுக்கோ என் கூட வான்னு சொல்றதுக்கோ நான் இங்க வரலடி. அப்புறம் இங்க என்ன வேலையா? என்னடி இப்படி பேசுற? கொஞ்சம் கூட உன் மனசுல குற்ற உணர்ச்சியே இல்லையா? ஒரு பாவமும் செய்யாதவரடி அந்த மனுஷன். அவரோட தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்தவரு. பொய்யான ஒரு சாட்சிய சொல்லி அவரை இப்படி ஜெயில உட்கார வச்சுட்டேடி. ஏடி, இது எந்த விதத்துல நியாயம்? ப்ளீஸ் ஐஷு, யாரோ தூண்டி விட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியாமல்ல. வேண்டாம் ஐஷு, தப்பு. அப்பா பாவம். அப்பா நிலைமையால அம்மாவும் ரொம்ப பாவம். வீடே சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. பார்க்காத உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டத திரும்ப வந்து தெய்வம் செஞ்ச சாட்சி சொல்லு. அது ஒண்ணு மட்டும் போதும். அதுக்கப்புறம் உன் விருப்பம் போல எப்படி வேணாலும் இரு. வைஷு, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுற கேவலமான புத்தி எனக்கு இல்ல.